நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மண் பானைகள், மண் பாத்திரங்கள் எப்படி வாங்கணும், எப்படி சீசன் பண்ணணும், எப்படி வாஷ் பண்ணணும் எல்லாமே பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி பாட்டம்ட் பேனா வாங்கணும். கீழ் பகுதி வந்து நல்லா ஹெவியா இருக்கணும். நான் ஆன் த ஹோலாவே கொஞ்சம் ஹெவியான பாத்திரங்களாக தான் வாங்கியிருக்கேன். நம்ம ஆத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு லோக்கல் வெண்டார்ட்ட தான் நான் வந்து வாங்கினேன். தயவு செஞ்சு இதையாவது ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணாமல் இந்த மாதிரி லோக்கல் வெண்டர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே நம்ம டக்கு டக்குன்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஆத்து பக்கத்தில் இருக்கிறவாக்கிட்டையும் வாங்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின்னு வந்த உடனேவே 24 ஹவர்ஸ் தண்ணியில் நல்லா அதை ஊற வச்சிடணும். அது நனைச்சி வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பாத்திரத்தையுமே பக்கெட்குள்ளே போட்டு நல்லா ஜலம் விட்டு சும்மா நம்ம பாத்ரூமில் வச்சு ஜலம் விட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். 24 ஹவர்ஸ்க்கு இது வந்து நன்னா ஊறும். நம்ம ஆக்சுவலி இந்த தண்ணியை திறந்து விடும்போதே நீங்கள் பார்த்தேன்னா அந்த பாத்திரத்துலேருந்து பபிள் பபிளாக வரும். அதாவது அவ்வளோ போரஸாக இருக்குது இது இந்த மண்பானைகள். இப்போ நிறைய மண்பானைகள் பற்றி நிறைய வீடியோஸ் வருது, நிறைய பேர் சொல்லி வரா. ஸோ அந்த ஒரு ஹோப்போட தான் நானுமே வாங்கின்னு வந்திருக்கேன். மெயினாக எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அவள் சொல்கிறேன் இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸு, இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை இந்த மாதிரி மண்பானையில் சமைச்சா அதெல்லாம் போயிடுறது அப்படின்னு நிறையா வீடியோஸில் நானும் பார்த்தேன். ஸோ அதனால தான் நானும் வந்து வாங்கின்னு வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் 2 வாட்டி ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. தனியாக தெரிஞ்சுது இது வந்து மண்பானையில் பண்ணது, தனியாக பண்ணதுன்னு டேஸ்ட் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருந்தது. ஸோ 24 ஹவர்ஸ் நல்லா நனைச்சி வச்சதுக்கு அப்புறமா இதை இப்படி எடுத்து கவுத்து வச்சிடலாம். நம்ம ஆத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் கொஞ்சம் வெயில் வரும், அதனால நான் இங்கேயே கவுத்துருக்கேன். ஒருவேளை உங்கள் ஆத்துக்குள்ளே வெயில் வராது அப்படின்னா நீங்கள் மாடியில் போய் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கவுத்துட்டு வரலாம். ரொம்ப அப்படியே அடிக்கிற வெயிலில் போட்டு இதை கவுக்கக்கூடாது. சும்மா ஒரு மிதமான வெயிலில் ஒரு ½ வேங்கோ, அதுவே எல்லாம் நல்லா காஞ்சு ட்ரை ஆகி வந்துடும். ஸோ பாருங்க, இஃப் இன் கேஸ் நீங்கள் கீழே உங்கள் ஆத்துக்குள்ளே வெயில் வரல அப்படின்னு இந்த மாதிரி மாடியில் வச்சேன்னா டக்குன்னு காஞ்சிரும். ஸோ இப்போ இது நல்லா காஞ்சிடுத்து நான் கீழே எடுத்துன்னு வந்துட்டு ஒரு தடவை நல்லா தொடச்சிருக்கேன். ஸோ தூசியெல்லாம் நல்லா போயிடட்டும்னு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தேன்னா, ஒரு கப்பில் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பஞ்சு எடுத்து அந்த பஞ்சை இதில் இந்த எண்ணெயில் டிப் பண்ணி இந்த 2 பாத்திரத்தையுமே ஃபுல்லாக இந்த எண்ணெயால் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்க, நல்லா ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா இந்த ஆயிலை வச்சு கோட் பண்ணிடணும். இன்னொரு விஷயம் பார்த்தேன்னா, நிறையா பேர் வந்து ஒரு டவுட் இருக்குது நிறையா பேருக்கு. இப்போது இந்த மண் பாத்திரத்தில் பண்ணி நம்ம எப்படி வந்து பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறது அப்படின்னு கவலையே பட வேண்டாம். பெருமாள் தாராளமாக சாப்பிடுவார். இப்போது நம்ம எப்போ நம்ம பாத்தில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வந்து பெருமாளுக்கு அம்சம் பண்ணணும். எப்போ நம்ம வரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை ஆச்சாரியன் வரார், பெரிய குரு வரார் நம்ம வீட்டுக்கு, வாத்தியார் சுவாமி வரார், அந்த மாதிரி இருக்கிறவா வந்து அவளுக்கு என்ன பிடித்தமோ அதுதான் நம்ம பண்ணி போடணும். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டு இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனால் பெருமாள் வந்து என்னைக்குமே அவருக்கு அவ்வளோ சௌலபியம் ஜாஸ்தி, அதாவது அவ்வளோ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அவர். ஸோ அதனால நீங்க என்ன சமர்ப்பிச்சாலும் அவர் சாப்பிடுவார். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம்னு பகவத்கீதையில இருக்கு. அதாவது ஒரு இலையை அம்சம் பண்ணா போறோம், ஒரு பழம் அம்சம் பண்ணா போறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ காலம் எவ்வளவு மோசமா போயிடுதுன்னா, நம்ம டெய்லி வெறும் பழத்தை தான் அம்சம் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வாழைப்பழத்தை அம்சம் பண்றோம், இல்லைன்னா டேட்ஸு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை ஃப்ரூட் அம்சம் பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆனை மட்டும் முடிஞ்ச அளவு டெய்லி குளிச்சுட்டு வந்து நம்ம தளிகை பண்ணி அதை பெருமாளுக்கு அம்சம் பண்ணி நம்ம சாப்பிட்டாதான் நமக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஸோ ஆனை மட்டும் பண்ணுங்கோ. இப்போ பார்த்தேன்னா நான் இந்த எண்ணெயால் நல்லா கோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் கோட் பண்ணவே அது வந்து நல்லா இழுத்துக்கிறது, அவ்வளோ அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கு. டக்குன்னு இந்த எண்ணெயெல்லாம் அது வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிடுது. ஸோ எண்ணெயை நல்லா இப்படி கோட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்ம வந்து இதை சும்மா அப்படியே கவுத்து வச்சிடலாம். ஒரு ஐ திங்க் ஒரு ½ அது ஃபுல் எண்ணெயும் அதை அப்சர்வ் பண்ணிடும். பட் லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட். இதை வந்து நீங்கள் நைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் காலையில் எடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து அதில் எண்ணெய் தடவத்துக்குள்ளேயே இது வந்து நல்லா காஞ்சிடுது பாருங்க. டக்குன்னு அவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடுது. அதுதான் இந்த மண்பானையோட மெயின் ஃபீச்சர்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, இப்போ நல்லா இது ஆயிடுத்து. இதுவுமே நான் நல்லா வந்து கோட் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக கோட் பண்ணி ஆயிடுத்து. அது இன்னும் இப்போ தான் கோட் பண்ணி காய வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து கடாய் மாதிரி வாங்கினேன் இந்த ஏதாவது காய் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து நம்ம குழம்பு பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கினேன். ஸோ ரெண்டுமே ஹெவி பாட்டம்டாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் வில் ஹெல்ப் வித் ஆல் தி ஹெல்த் ஃபேக்டர்ஸ் ஆஸ் வெல்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து சும்மா ஜலம் விட்டு முக்கால்வாசி ஜலம் விடலாம். ஆக்சுவலி நான் கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கேன். இந்த முக்காலுக்கு ஜலம் விட்டு இந்த வெஜிடபிள் பீலெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்கோ. கொதிக்க விட்டு எடுத்து வாஷ் பண்ணிட்டேன்னா ஆயிடுது. ஸோ சீசன் ஆகிடுது. இப்போ நான் அடுத்து பார்த்தேன்னா நான் வந்து தாளித்து தொக்கு குழம்பு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். பட் ஜென்ரலாக என்ன சொல்கிறான்னா, முடிஞ்ச அளவு தாளிக்காதீங்கோ அப்படின்னு சொன்னால், டைரெக்டாக அதாவது கடைசியாக தாளிக்கிற மாதிரி ஆன ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் பண்ணுங்கோ அப்படின்னு. இப்போ பாருங்கள், நான் குழம்பெல்லாம் நான் மேலே தான் அப்புறமா தான் தாளித்தேன். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக வந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி சொல்லப்போனால் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறா, பட் அவ்வளோ லேட்டெல்லாம் ஒன்றும் ஆறுதில்லை, சீக்கிரமாகவே குக் ஆகிடுறது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆக்சுவலி நீங்கள் வந்து இன்கேஸ் ஆயிலே போடாமல் ஏதாவது பதார்த்தங்கள் பண்ணேன்னா, இப்போ ஜஸ்ட்டு வேக வச்சு எடுத்தேன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணேன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி உப்பு லெமன் இதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். பட் இன்கேஸ் ஆயில் இருந்தது உங்கள் டிஷ்ஷில் அப்படின்னா, சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இந்த மாதிரி லெமன் தோலை வச்சு நல்லா தேய்ச்சிடலாம். டெய்லி லெமன் தோல் நம்ம பாட்டில் இருக்காது, லெமன் வாங்கினா தான் இருக்கும். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வெறும் உப்பு போட்டு ஒரு வாட்டி நல்லா கையிலேயே தேய்ச்சி எடுத்து வச்சுருங்கோ போகிறோம். தயவு செஞ்சு சோப்பு போட வேண்டாம். ஏன்னா திஸ் இஸ் வெரி போரஸ். இது என்ன பண்ணிவிடும், எல்லா சோப்பையும் அப்சர்வ் பண்ணிவிடும். அப்புறம் அந்த சோப்பு அப்படியே நம்மளோட ஃபுட்டில் சீப்பின் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் சோப்பே போட வேண்டாம் இதுக்கு. அண்ட் டிஷ்வாஷர்லையும் இதை போடக்கூடாது. சும்மா சாதாரணமாக கையில் அலம்பினாலே இதில் இருக்கிற எல்லா அழுக்கு எல்லா பசையும் போயிடுறது ஆக்சுவலி. ஸோ சும்மா இந்த மாதிரி நல்லா கையை விட்டு நல்லா தேய்ச்சி அலம்புங்கோ. கேர்ஃபுல்லாக அலம்புங்கோ. என்ன கீழே ஒரு தடவை போட்டுலாம் டொப்புன்னு போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ பாருங்க, எந்த எண்ணெய் பிசையும் இல்லை, நல்லா அலம்பியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கவுத்து வச்சுருங்கோ. அது வந்து காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் உள்ளே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.